திரு சச்சிதானந்தம், இங்க 2026 திமுக கூட்டணி அரசை அகற்றுவது அப்படிங்கிறது ஒரு பிரதான பேசுபொருளா நேற்றைய பொதுக்குழுல பாமக பொதுக்குழுல இருந்தது. அத அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா 2026 நிச்சயம் கூட்டணி ஆட்சி தான், அது பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. திரு ரவீந்திரன் குறிப்பிட்டது போல அவங்களுடைய பிரதான இலக்கு என்பது வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு என்பது. அதுல எப்படி இதை பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? சார், பொதுவா பாமக கூட்டணி ஆட்சிக்கு தலைமை ஏற்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். பட் என்னன்னா பாமக அவங்க நேற்று நடந்த பொதுக்குழுல பிரதானமான விவாதமாக எல்லாரும் பார்த்ததுங்கிறது கூட்டணி ஆட்சி என்பதை தாண்டி அவங்க கட்சிக்குள்ள இளைஞர் சங்க தலைவர் நியமித்தத தலைவர் அறிவிக்கிறார், நிறுவன தலைவர் அறிவிக்கிறாரு, தலைவர் அதை ஏற்கல. 4 மாசத்துக்கு முன்னால கட்சிக்கு வந்தவங்களை நீங்க எப்படி ஆக்கலாம்னு அவர் சொல்றாரு. நான் அறிவித்ததுதான், நான் தான் தலைவர், நான் சொல்றதை கேட்கறாலதான் கட்சியில இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லா ஊடகங்களையும் நம்ம அதை பார்க்க முடிந்தது. முதல்ல கட்சிக்குள்ள அவங்க கூட்டணி ஏற்படுத்தட்டும், உங்க சொந்த கட்சிக்குள்ள கூட்டணி ஏற்படுத்தட்டும். அதுக்கப்புறம் கூட்டணிக்கு யாரு தலைமை ஏற்பது அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய நிலைப்பாடே பாத்தீங்கன்னா இல்ல, இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல நாங்க எல்லாத்தையும் ஆலோசனை நடத்தி பேசிட்டோம், காரசாரமா சில விவாதம் நடக்குது அப்படின்னா அது கட்சி ஜனநாயக பூர்வமா இருக்குன்னு அர்த்தம். ஐயா எங்களுக்கு எப்பவுமே ஐயா தான் அப்படின்னு அன்புமணி அதை முடிச்சு வச்சுட்டாருல்ல சார். முடிச்சு வச்சாலும் நான் என்னன்னா இப்ப இந்த கூட்டணியை வச்சுங்க, நீங்க பாமக தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணினா பாஜக கூட்டணி தான் இப்ப. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம பாஜகவுக்கும் பாமக எதிரான அம்சங்கள் அவங்க இப்ப இடஒதுக்கீட்டை வலியுறுத்தக்கூடிய கட்சி பாமக, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இவங்க 2 பேரும் எப்படி இயல்பாவே கூட்டணி சேர முடியாது. நீங்க ஆனால் இவங்க கூட்டணி இருக்காங்க. இது கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்க பொருள் வர இவங்க சொந்த கட்டாயம் எழுதி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சச்சிதானந்தம், உங்களுடைய இணைப்புல சில கோளாறுக்கு சரி செஞ்சுட்டு தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம், இப்போ இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சியாக பாஜக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று எப்படி பாமக அவர்களுக்கான கோரிக்கையை கேட்டு பெற முடியும்? எனவே அவர்கள் அதன் காரணமாகத்தான் எங்கள் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்கிறாரு திரு சச்சிதானந்தம். அப்படியா? நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பாலசேகர் அவர்களுக்கு, பாலவேல் அவர்களுக்கு, அதே போலவே சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவது அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அண்ணாச்சி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பட்டியலிட்டு சொன்னது போல இன்றைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி. நான் எனக்கு தெரிய தமிழ்நாட்டுல திமுக அண்ணா திமுக கூட்டணி வைக்கல, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கல. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளுமே என்ன சொல்ல போனீங்கன்னா பொது உடைமை இயக்கங்களை கூட பாரதிய ஜனதா ஆதரித்த கட்சியை வெளியிலிருந்து அவர்களும் ஆதரித்திருக்கிறார்கள். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொது உடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், மேற்கு வங்காளத்தினுடைய மூத்த தலைவர் சோம்நாத் சட்டர்ஜி நாடாளுமன்ற அவைத்தலைவராகவே, சபாநாயகராகவே கூட இருந்திருக்காங்க. அதனால அரசியல் இயக்கங்கள்ல ஒரு மாறுபாடுகள் வருவதும், அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவது, இங்கே இருப்பவர்கள் அங்கே போவது என்பது அது தேர்தல் காலங்களிலே பல்வேறு நிலைகளிலே நடப்பது அது யதார்த்தம். அதை விட பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ எங்களை குறிவைத்து சொன்னதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அதிகாரம் மிக்க கூட்டணி அமைக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்கிற ஒரு கட்சிகளாக இணைய வேண்டும் என்பதிலே நாங்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் இப்ப சமீபத்தில் சொல்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 1900 மத்திய அரசாங்கத்திலே இருக்கட்டும், 1998, 99 அதுக்கு பிறகு உள்ள காலங்களிலே இன்றைக்கு
இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்படி பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்திலே எங்களோடு கூட்டணியில எல்லா கட்சிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதிமுக, ஏன் திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சிகளுமே பங்கெடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். அதனால அப்படி நீங்க சொல்ற கருத்துப்படினா பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை சொல்லி இருந்தா நீங்க சொல்ற கருத்து சரியா இருக்கும். ஆனா எங்கள் பாமக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்வதுதான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க. அப்ப கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார்களா, மாற்று அணி அமைக்க போகிறார்களா, இல்ல 26 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தலைமையின் கீழ் உங்களை வர சொல்ல போறாங்களா? பாலவேல் சார், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, நீங்க மூத்த நெறியாளர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இரவு அதிகமான நேரம் அரசியல்ல. ஏன்னா ஆமா, ஒரு நாள் 2026ல ஒரு குறிப்பிட்ட தலைவர் ஒரு தலைவரை சந்தித்து விட்டு நான் அவர் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தருவேன், நான் மாநாட்டில் கலந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மறுநாளே போய் வேறொரு கட்சியில கூட்டணி சேர்றது, இதெல்லாம் நாம ரொம்ப சாதாரணமா பார்த்திருக்கிறோம். ஐயா ராமதாஸ் அவர்களே கூட சில நேரங்களிலே அந்த அரசியல் மாற்றங்கள் முடிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. அண்ணா திமுக பாரதிய வரையில் நாங்கள் ஒரு விஷயம், மகாராஷ்டிரால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அஜித் பவார் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஜெயிச்சார். ஆனா சட்டமன்றத்தில் அவர் இன்றைக்கு மதிக்க தகுந்த இடத்துல 56 எம்பிக்கு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டார். இன்றைக்கு அவர் மிகப்பெரிய சக்தியா இருக்காரு. ஏக்நாத் சிண்டே அவரே அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கடந்த காலத்துல அங்க ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் பதவியை ஏக்நாத் சிண்டேவுக்கு விட்டு கொடுத்து அவர் துணை முதலமைச்சராகவே இருந்தார். அதனால பாரதிய ஜனதா கட்சி திரு செல்வம், இங்க கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடந்த முறை திரு அன்புமணி அவர்கள் பேசின பேச்சிலே அதை வெளிப்படுத்திட்டாரு. நாங்க கடந்த முறை எங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தான் முக்கியம், எங்களுக்கு கூட்டணியில சீட்டு கூட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நாங்க அதிமுக கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப 24லும் 26லும் கூட கிட்டத்தட்ட அதே கோரிக்கை தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்படின்னா போக்கஸ் அதுதான். அப்ப அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும், அவங்களுக்கு என்ன அதன் மூலமா பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க அரசியல்ல இப்ப 2024ஆம் ஆண்டினுடைய வைகறை பொழுதுல இருக்கும். இன்னும் 2 நாட்களில் 2025 பொழுது உதயமாகிற பொழுது இருக்க போது இப்போ அந்திம காலத்துல 2024 இறுதி கட்டத்துல இருக்கும். இன்னும் 2025 வைகரை இன்னும் 2 நாட்களிலே உதயமாக போகிறது. அதுக்கு நான் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நான் 2025ஆம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இல்ல நான் குறிப்பிட்டு சொல்ல, நீங்க சொல்றது சரிதான். நான் இதை குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பொதுக்குழுவே 2024க்கு விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம்ங்கிற பொதுக்குழு தான். புதிய பாதையில் பயணிப்போம், அது அடுத்த பொதுக்குழுக்கோ அல்லது அதுக்கு முன்பாகவோ அந்த முடிவு வெளியாகும்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. 2025 ஜூன் மாதத்திற்கு பிறகு அதான் ஒரு தெளிவு கிடைக்கும் அரசியல்ல. 2025 நம்முடைய பொது உடைமை இயக்கத்தை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவுக்குமே முரண்பாடு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே சொன்னாங்க, 57 ஆண்டு காலம் திராவிடர் இயக்கம் ஆட்சி நடத்தி கூட இன்னும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. இது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவில அது ஒரு கரைதான், இது இந்த ஆட்சிக்கு அவமானம் என்கிற அளவில தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னார், பொது வழியில சொன்னார். அதற்கு பிறகு நடைபெற்ற திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் பேசினாங்க, இது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வேறொரு உறவு இந்த இயக்கங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அதை என்டாஸ் பண்றாரு.
இன்னொன்னு ஒரு நாகரிகத்தினுடைய எல்லையை தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பொது உடைமை இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் அந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு திமுகவோடு அவர்கள் ஏதோ ஒரு வகையில சமரசமாகிவிட்டார்கள். அதனால அவங்களால பேச முடியல. பொது உடைமை இயக்கத்திலே கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை வேறு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை வேறு. திராவிட இயக்கங்கள் அவங்க பாதையில தான் பயணிக்கிறாங்களா அப்படின்னு கூட்டணியில் இருந்து கொண்டே கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு ஜனநாயகம் இருக்குன்னா, அப்ப அவங்க பொது உடைமை சித்தாந்தத்திலிருந்து அவங்க நழுவிட்டாங்க அப்படிங்கறத இப்ப எந்த அடிப்படையில குற்றம் சாட்ட முடியும்? ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அதாவது திராவிடர் இயக்கமே கூட திராவிடர் இயக்கம் என்ற திராவிடர் இயக்க பார்வை மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில சார் ஆரியம் திராவிடம், இந்தி தமிழ், மொழி உணர்வு, இன உணர்வு அல்லது மாநில உணர்வு இதெல்லாம் மாறி தேசிய உணர்வு இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஊழல் இல்லாத அரசு, நேர்மையான அரசு, வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அரசு வேணும்னு சொல்லி படித்து விட்டு பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு எங்கே வேலை என்று அலைந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. பாஜக முன் வச்ச பிரச்சாரம் அதுதானே சார் தமிழ்நாட்டுல? ஒண்ணு கேளுங்க சார், அதான் ஒரே இது அனுமதிக்க. அதாவது இனிமேல் மொழி உணர்வை சொல்லி இன உணர்வை சொல்லி அதாவது வட்டார உணர்வுகளை எல்லாம் தூண்டி விட்டு இனி அரசியல் நடத்துகிற வேலை நடக்காது. இனிமேல் தேசிய அளவில் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக இன்னைக்கு நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார். 3 முறை பண்டித நேருவிற்கு பிறகு 3வது முறையும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த பிற்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர், எந்த பின்னணியும் இல்லாமல், அரசியல் பின்னணியை தவிர எந்த பின்னணியும் இல்லாத ஒருவர் 3வது முறையும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய சித்தாந்தங்கள், கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே அடிப்படையில் நீங்க இப்ப என்ன லைனை எடுக்கிறீங்களோ அதே லைனை தான் டாக்டர் ராமதாஸ் எடுக்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி, அதிகாரம், வேலை வாய்ப்பு, கல்வின்னு எல்லாம் கிடைக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு இயக்கத்தையே தொடங்கினேன். ஆனா இன்னைக்கு அது அரசியல் இயக்கமாக மாறியும் அது கிடைக்க முடியாம இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவரும் வெளிப்படுத்துறாரு. நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு செய்திக்கு மட்டும் அனுமதிங்க. 1984ல வெறும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் லால் கிஷன் அத்வானி அவர்களும் 2 பேர் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மதிக்கத்தகுந்த தலைவர்களில் ஒருவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இஸ்லாமிய நாடுகள் கூட்டணி ஆட்சி தான், பெரும்பான்மை அரசு இல்ல. குவைத் நாட்டுல துபாயில போய் 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா அல் முபாரக் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டினுடைய உயரிய விருதை நம்முடைய இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு குறித்தும் பேசுவோம். நம்ம முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு ராமசுப்ரமணியன், இங்க கூட்டணி